ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரோவர்ட் கை எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா ஜங்குக்கோட அம்மாவும் மிஸ்டர் ஜோனும் மீட் பண்ணியிருப்பாங்க. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய் குலைக்கிற சத்தம் கேட்கும். ஏன்னே தெரியல. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண சொல்ல தான் அங்கே வெளியில் ஃபைட் போயிட்டுருக்குது போல் அதுங்கக்குள்ளே. ஸோ அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கதையை மட்டும் கேட்போம். சரி, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜங்கோக்கு அம்மா பேசுகிறாங்க. நீ 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 என்ன இங்கே பண்ணிகிட்ருக்குற? இப்போ ஜான் பேசுகிறாரு. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். இப்போ உடனே ஒயினோட அப்பா வந்துட்டு இவர் உங்களுக்கு தெரியாதா? இவரால் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். எங்கள் கம்பெனியோட அவர் தான் பிஸ்னஸ் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆஃபர் பண்ண வெக்கேஷன் தான் அது. அதனால தான் இங்கே இருக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, தெரியாதா உங்களுக்கு? இவரால் தான் நாங்கள் இருக்கோமா? ஆமாம், ஏன் என்னாச்சு அப்படின்னு உங்கள் அப்பா அங்கே க்ளூலெஸ்ஸாக நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ ஜங்கோக்கு அந்த ஜானோட சட்டையை பிடிச்சிட்றான். இப்போது நீ தானே எங்கள் அம்மாவை விட்டு போனது. இவ்வளோ நாளாக எங்கே இருந்த? இப்போ நீ பின்னாடா இங்கே வந்திருக்க? ஜங்குக் என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லாரும் போயிடுறீங்க. இப்போ ஜங்குக்கு பிடிச்சி எல்லாரும் இழுத்துட்ருக்குறாங்க. டே விட்றா அப்படின்னு சொல்லி இப்போ சார்லெட் அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறா ஜங்குக் பக்கத்தில் நின்றுக்கிட்டு. டே ஜங்குக்கு நான் சொல்கிறத கேளுப்பா, ஒரு நிமிஷம் கேளு. என்னத்தை கேளு? இவ்வளோ நாளாக எங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்போ நீ சொல்கிறத நான் கேட்டுட்டு இருக்கணுமா? இப்பயே நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கழுத்தை பிடிக்கிறான். டே ஜங்குக்கு விட்றா சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பிடிச்சி அவனை இழுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா அப்படியே அந்த டோரிக்கிட்ட நிற்கிறாங்க. ஜங்குக் விடுடான்னு சொன்னேன் அப்படி. இப்போ அவங்க அம்மா சொன்ன உடனே ஜங்குக் அப்படியே விட்டுடுறான். இப்போ ஜங்குக் அப்படியே கையெல்லாம் உதறுது, அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. அவ்வளோ கோவம் அவனுக்கு. ஜங்குக், நம்ம இன்னைக்கே கிளம்புவோம். ஒரு நிமிஷம் இனிமேட்டு இங்கே இருக்க தேவையில்ல, வா அப்படின்னு. இப்போ அவங்க அம்மா அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கும் பின்னாடியே போயிட்டுருக்குறான். இங்கே என்ன நடக்குது, ஏதான் நடக்குது ஒன்றுமே புரியல உங்களுக்கு. அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கிள், என்ன அங்கிள் இங்கே நடக்குது? எப்படி? நீங்கள் தான் ஜங்குக் அப்பாவா? ஆமாம், விட்டுருக்கலாம்லம்மா. அவன் என்ன அப்படி கொண்டு போட்டு போயிருக்கலாம். நிம்மதியாக நான் போயிருப்பேன். இவ்வளோ நாளாக நான் அந்த கில்ட்டோடு இருக்கிறதுக்கு ஒரேடி அவன் கையால் நிம்மதியாக செத்து போயிருப்பேன். ஏன் என்னை காப்பாத்துனீங்க? அங்கிள், ஏன் அங்கிள் இப்பெல்லாம் பேசுகிறீங்க? அங்கிள் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவரை உட்கார வைக்கிறீங்க. இப்போ தண்ணிலாம் கொடுக்குறீங்க. அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. எப்படி நான் இங்கே அவளை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போட்டோம், அவளுக்கு நான் இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் என்கிட்ட திருப்பியும் வரமாட்டா. வருவோன்னு தேவையில்ல, அவள் போட்டோம். அங்கிள், என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவர் உங்கள் பையன், உங்கள் ஒய்ஃபு, அப்படி விட்டு போயிடுவீங்களா நீங்கள்? விடுடா நீ. இருங்க அங்கிள், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் போகிறீங்க. அப்படியே இப்போ ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சார்லட் அங்கே அழுதுட்டுருக்குறா. சார்லட் இங்கே வா, அழாத சரியா? நீ யூனா ரூமுக்கு போ, நான் பேசிக்கிறேன். ஒயன், சொல்லுடா. சாரி ஒயன். எதுக்கு? இல்லை, உனக்கு ஜங்குக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சோம் நான் உன்கிட்ட கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ போ சரியா? நான் இன்னொன்று சொல்லணும். சொல்லு. இல்லை, தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் பேசி புரிய வச்சிரு சரியா? எனக்கு உங்களெல்லாம் பிரிஞ்சு போக இதுக்கப்புறம்லாம் முடியாது. ஓ
நான் பேசிக்கிறேன், பேசினா கண்டிப்பாக கேட்பாங்க சரியா. நீ போ அப்படின்னு சொல்லி இப்போ சார்லெட் அமுச்சு விடுறீங்க. இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தா ஜங்கோக்கோட அம்மாவும் அப்படியே பேக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அவங்க அம்மாவோட ஷோல்டரை டச் பண்ணி நீங்கள் கூப்பிடுறீங்க, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. நீங்கள் அப்படி பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்க சொல்ல நிறுத்துவேன். தயவு செஞ்சு என்னை பேசி எனக்கு புரிய வைக்க முடியாது. தயவு செஞ்சு போயிடுவேன். என்னால் ஒரு வார்த்தை கூட இப்போ என்னால் பேச முடியல. ஆண்டி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவர் இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க. அவரோட தப்பை அவர் உணர்ந்துட்டாரு. நீங்கள் போய் பேசி பாருங்களேன். நிறுத்துவேன். நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பார்க்குறேம்மா. என்ன பேச வச்சிடாத. ஷோ ஜங்கோக், நீயாவது சொல்லு, நீயும் ஏன் இப்படி இவ்வளோ கோவப்பட்டுட்டு இப்படி முறுக்கிட்டு இருக்கிற? வயன் வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருவாயன். என்ன விட்டுருன்னு சொல்லி 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க அப்பா தானடா. ஏன்டா நீயும் இப்படி முரட்டு பிடிச்சிட்டு இருக்கிற? ஜங்கோக், நீ இப்போ அவர்கிட்ட இப்போ ஒரு வார்த்தை பேசினா இவ்வளோ வருஷம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். தயவு செஞ்சு போய் ஜங்கோக். இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பகையை வளர்த்துட்டு இருக்காத நீ. வயன் நிறுத்து வயன், வேண்டாம், நீ வெளில போயேன். என்ன வெளில போ ஜங்கோக், புரிஞ்சுக்கோ ஜங்கோக். நீ வயன், யார் வயன்? யாருன்னா என்ன சொல்ற? அதான் கேட்குறேன்டி, யார் நீ? எனக்கும் எங்க அம்மாவுக்கும் மட்டும்தான்டி தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு சொல்லி. நீ நீ நடுவில் சொன்னா நான் கேட்டுருமேம்மா. போயிடுவேன். தயவு செஞ்சு போ. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்னு உனக்கு தெரியாதா? ஆமாம் ஜங்கோக், ஆமாம் தெரியாதுதான். ஏன் தெரிய போகுது? நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். சரி சாரி ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே வெளில போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, ஒன்றும் முடியல உங்களுக்கு. இப்போ நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. இப்போ யூனா வர அவங்க பக்கத்தில், வயன் என்னடி வயன் அழுவறியாடி அப்படின்னு. இப்போ அப்படியே யூனா அப்படியே வயனோட கண்ணத்தை பிடிச்சி உழுக்கிறா. வயனுக்கு அப்படியே கண்ணில் இப்போதான் தண்ணியாக ஊற்றுது. இப்போ யூஞ்சினும் பக்கத்தில் வந்துடுறான். வயன் அழுவறியாடி, இங்கே பாருடி அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வயனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வயன் 5 வருஷம்டி நம்ம 3 பேரும் ஒன்றா சுற்றுறது. ஒரு வாட்டி கூட நீ எங்கள் முன்னாடி அழுதது கிடையாது. ஆனால் இப்போ என்னதுடி? ஜங்கோக் ஏதாவது சொன்னானா? டே அதெல்லாம் இல்லைடா, போங்கடா, கொஞ்சம் எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க. யோஞ்சன் ப்ளீஸ், யோஞ்சன் விட்டுரு. யோஞ்சன் என்ன போறீங்களா தயவு செஞ்சு, ப்ளீஸ். இல்லடி பையன், இல்லை நீ யோஞ்சன் வா. இல்லை யூனா, அவளை நீ இதே நிலைமையில விட்டு போவியா நீ? யோஞ்சன் விடுடா, அவளை கொஞ்ச நேரம் அவளை தனியாக விடு, அவளே கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுவா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ யோஞ்சன் யூனா சார்லெட் எல்லாருமே உங்கள் அம்மாவோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே அவ்வளோ அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அதில் பெட்டில் படுத்துக்கிட்டு அழுது இந்த தலைக்காணிலெல்லாம் தொடச்சிங்கன்னு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி அழுது டயர்டாகி தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுது, மணி ஒரு 6:30 டைமு. அப்போ தான் நீங்களே எழுந்துக்கிறீங்க. எழுந்துக்க சொல்லும் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது, அப்படியே ரெட்டாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு அப்படியே ஜிவ்வுன்னு அப்படி தலை வலிக்குது உங்களுக்கு. உங்களால் ஸ்டடியாக எழுந்து கூட நிற்க முடியல, அவ்வளோ அழுதுருப்பீங்க. இப்போ அப்படியே
அப்படி சொல்லிட்டு இப்போ போயிட்டு பக்கத்தில் ஒரு டேபிளில் இருக்கிற தண்ணியும் குடிக்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு திருப்பியும் அவ்வளோ அழ வருது, அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் சைடு ஹேக் பண்ணிட்டு யாரும் வந்து உட்காடுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா உங்கள் அம்மா தான் அது. அயன், என்னம்மா, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, விடுமா. ஏய், எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியாதா என் பொண்ணை பற்றி? நீ உனக்கு எவ்வளோ ஜங்குக்கை பிடிக்கணும்னு தெரியும், ஜங்குக்கு உனக்கு எவ்வளோ பிடிக்கணும்னு தெரியும். இப்போ என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஏன் அம்மா கிட்டே போய் சொல்கிறியாடா நீ? நான் எவ்வளோ துருவான பொண்ணுன்னு நினச்சேன், இப்படி இருக்கிற. ஐயன், நீ தானடா என்னோட ஒரே பொண்ணு, ஸ்ட்ராங்கான பொண்ணு. நீ இப்படி ஆனா என்ன அர்த்தம்? அம்மா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுறீங்க. அவன் என்ன அடிச்சிருந்தா கூட சுத்தமாக அழுதுருக்க மாட்டேன். அவன் நீ யாருன்னு சொல்லிட்டான், அதான். ஷோ ஐயன், ஷோ தெரியும் ஐயன், எனக்கு வார்த்தை எவ்வளோ ஹர்ட் பண்ணுன்னு சொல்லி. நீ நீ பாருடா ஐயன், என்னை பாரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ நீங்கள் பொறுமையாக உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. ஐயன், அவங்க எப்பயும் ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம், அவங்க எப்பயோ கிளம்பிட்டாங்கடா. இப்போது நீ கடைசியாக அவங்கக்கிட்ட போய் பேசிப்பாரு. அவன் அப்போது ஏதாவது கோவத்தில் கூட சொல்லியிருக்கலாம் இல்லைடா. நீ போய் பேசிப்பாரு, சரியா? அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். அம்மா, நீ வேற சும்மா என்ன ஏற்றி விட்டுட்ருக்காத. அவன் சொல்லிட்டான்ல, இதுக்கு மேலே என்ன? அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன், கடைசியில் அவன் என்ன இப்படி சொல்லிட்டான்ல. ஹே, நீயும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிற, அவனும் உன்னை கோவத்தில் திட்டிட்டு. இதெல்லாம் வேண்டாம்டா. நீ போ. உனக்கு என்ன தோணுதோ பேசுடா, என்ன தோணுதோ பேசு. அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். போ, சரியா? வா, போடா தங்கம் அப்படின்னு சொல்லி உங்களை லாஸ்ட்டாக ஹக் பண்ணி உங்களை அமுச்சு விட்றாங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே கீழே வேகமாக போகிறீங்க. வேகமாக போயிட்டு கார் எடுத்தால் கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டுது. இப்போ நீங்கள் அப்படியே காரை அந்த ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கிறீங்க, சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வெளியில் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தலை மேலே கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறத அங்கே ஒருத்தன் பார்த்துட்ருப்பான். ஹலோ, என்ன ப்ரோ, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, கார் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நான் போய் ஆகணும் ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரமா. ஓ சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்கெட்லேருந்து சாவியை தூக்கி போடுறான். இது என் பைக்கு தான், இதை எடுத்துகிட்டு போங்க. உண்மையாவா? ஆமாம், தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ எப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பைக்கில் கடகடன்னு சாவியை போடுறீங்க. அதெல்லாம் சரி, அதே கண்டிஷனில் திருப்பி வரணும். என் பைக் ரொம்ப செல்லம். ஓகே ப்ரோ அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறீங்க. அதை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நல்லா இருங்கடா அப்படின்னு இப்போ அப்படியே மாதம் ஏதோ பெரிய விஷயம் பண்ண மாதிரியே உள்ளே போயிட்டுருக்கிறான். இப்போ நீங்கள் பைக் எடுத்துக்கிட்டு அவ்வளோ வேகமாக போகிறீங்க. இப்போ போயிட்டே இருக்க சொல்ல டிராஃபிக் ஜாம் வேறு. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே பைக்கை அப்படியே ரேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே டைமையும் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்கள் கால் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவள் தான் சிக்னல் போட்ட உடனே பைக்கை எடுத்துக்கிட்டு அவ்வளோ வேகமாக போகிறீங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு, ஃப்ளைட்டு எடுக்கிற டைமு தான் இது. நீங்கள் அப்படியே குடுன்னு உள்ளே போயிட்டு அங்கேயும் தேடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஜங்குக் அம்மா சார்லட்டெல்லாம் பார்த்துருவீங்க. இப்போ அவங்க வந்து இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டே தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ உங்கள் அப்படியே குடுன்னு ஓடுறீங்க. எஸ்கலேட்டர் கூட எடுக்காமல் படிக்கேட்லேயே ஏறி குடுன்னு ஓடுறீங்க. ஜங்குக் நீங்கள் கூப்பிட்ட உடனே ஜங்குக் யாரா அதுன்னு திரும்பி பார்க்குறான். ஜங்குக் அப்படின்னு இப்போ நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. என்ன வேணும் ஐயன்?
இப்போ என்ன ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆகுது, விட என்ன. இல்லைடா இல்லைடா ப்ளீஸ், நான் கிட்ட ஒன்று சொல்லணும் ப்ளீஸ். ஷோ சீக்கிரமாக சொல்லுவேன். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் உனக்கு கண்டிப்பாக பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ இந்த காலேஜில் கூட இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போயிடுவேன். நான் இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக போயிடுவேன். அதான் இது நம்ம லாஸ்ட் மீட்டாக கூட இருக்கலாம். ஜங்குக், எனக்கு தெரியும் நீ வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்ப, உங்கள் அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்னு சொல்லி. எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப செல்லமாக வளர்ந்து போயிட்டு எனக்கு தான் ஒன்றும் தெரியல இதை பற்றிலாம். எனக்கு நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட கண்டிப்பாக பேசிப்பாரு ஜங்குக். அவர் திருந்தியும் இருக்கனால எனக்கு தெரியும் அவர் மேலேயும் தப்பு இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்கல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு. அவருக்கும் ஒரு காரணம் இருக்கலாம்ல. நீ அதனால் போய் பேசு, சரியா? நான் உனக்கு வேற யாரோ தான். ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்லலை, ஏதோ உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஏதோ ஸ்ட்ரேஞ்சராக சொல்கிறேன். அதான் சொல்லணும். சரி, நீ போ, சரியா? உனக்கு தோணுச்சுன்னா போ. அதுக்கப்புறம் இன்னொன்று நான் ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பேக்கெட்டில் தேடிட்டு இருக்கிறா. இப்போ தேடிட்டு ஒரு ரிங் எடுக்கிறா. அந்த ரிங்கு வந்து இப்போ ஜங்குக்கோடைய கையை பிடிச்சி இப்போ கை உள்ள வைக்கிறா. ஏண்டா, இது வந்து உன்னோட பர்த்டேக்கு தான் நான் வாங்கினேன், என் காசில் தான் வாங்கினேன், கஷ்டப்பட்டு. இது வந்து என்கிட்ட இருந்து என்ன ஆக போகுது, உன்கிட்ட இருக்கட்டும். உனக்கு பிடிச்சா வச்சுக்கோ, இல்லைனா வேற யார்கிட்ட அதை கொடுத்துரு, சரியா? சொல்லணும்னு நினச்சேன். நீ இப்போ என் கண்ணு முன்னாடி போகாத. நான் இப்போ திரும்பி நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் இப்போ போ, சரியா? அப்படின்னு சொல்லி இப்போ மைன்ஸ் வந்துட்டு இப்போ அப்படி திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கிறா. ஜங்குக் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும் அப்படி சொல்லிட்டு திருப்பியும் வரீங்க. ஜங்குக், லவ் யூ ஜங்குக். தெரியும் உனக்கு பிடிக்கல, அதெல்லாம் பிடிக்கல, ஆனால் விடு. ஆனால் நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணிட்டு இருப்பேன் ஜங்குக். அது என்னைக்கும் குறையாது. நீ உனக்கு பிடிச்ச வேற ஏதாவது பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? சரி, ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க, நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அப்படியே திருப்பியும் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுவ வருது. நீங்கள் அப்படியே அவ்வளோ அடக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜங்குக் வந்து இப்போ ஓடி வந்து உங்களை அப்படியே வந்து பேக் ஹேக் பண்ணிக்கிறான். இப்போ எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக் உங்களை பேக் ஹேக் பண்ணுறதுக்கும் பின்னாடி அந்த ஃப்ளைட்டு போகிறதுக்கும் அங்கே ஃப்ளைட் அப்படியே மிஸ் பண்ணுறாங்க. சபாடி, இதோட மூச்சு போண்டா, இதுக்கு மேலே முடியலடா. அக்கா வந்து இவ்வளோ எமோஷ்னலாலாம் பேசவே மாட்டேன், இன்னைக்கு அதிசயமாக பேசியிருக்கிறேன். ஆனாலும் என்னோட எஃபர்ட் நீங்கள் பாராட்டி ஆகணும். இல்லை, அதெல்லாம் தேவையில்ல. ஓகே, உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பாய், ஐ லவ் யூ ஆல்.